ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான தரமான ரெசிபிங்க. உங்கள் வீட்டில் முட்டை இருக்கா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 எக் எடுத்துக்கிறேங்க. 3 முட்டை எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க. முட்டையை அவிய வைக்கும்போது எப்போவுமே முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுமே சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா வெந்து வருங்க. முட்டையை உடைக்கிறதுக்குமே முட்டை பிஞ்சிராமல் நல்லா தோல் நல்லா நீங்கி வருங்க. முட்டை நல்லா அவிஞ்சிடுச்சு. நான் இப்போ நல்லா உடச்சி எடுத்துக்கிறேங்க. தோடை உடச்சி எடுத்துகிட்டு முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ முட்டையை நல்லா தோடு உரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த முட்டையை நம்ம துருவி எடுத்துக்கணுங்க. நான் பீட்ரூட் துருவலை வச்சு நான் நல்லா இன்றைக்கி துருவி எடுத்துக்கிறேங்க. 3 முட்டையுமே இந்த துருவலை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக விழுற மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபிங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், துருவி எடுத்தாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 மில்க் பிரெட் எடுத்துக்கிறேங்க. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. என்னோடய மிக்ஸி கப் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நல்லா குட்டியாக வெட்டிக்கிறேன். நல்லா குட்டியாக வெட்டிக்கிட்டு மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை எடுத்துக்கலாங்க. முட்டையை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் இந்த டைம்லேயே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கையை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டுக்கலாங்க. மசாலா வந்து எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி, எல்லா இதுக்குமே கோட் ஆகிற மாதிரி நல்லா கையை வச்சு அழுத்தி மசிச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போதே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ண மறந்தனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா பசைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டுக்கிறேன். உப்பு எல்லா இடத்துலையுமே சேர்கிற மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நான் கையில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க. ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை மசாலாவை நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு 8 உருண்டைக்கிட்ட வந்ததுங்க. 3 எக்கில் ஒரு 8 உருண்டைக்கிட்ட பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வர்ற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸும் முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க ஒரு பவுலில். இந்த முட்டை கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, இதை ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இந்த எக்கும்
பெப்பரும் போட்டு வச்சுருக்கிற மசாலாக்குள்ளே நல்லா கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்குள்ளே நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த பிரெட் க்ரம்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கிற இந்த முட்டையை அப்படியே எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பேட்சுக்கு ஒரு 4 to 5 போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட் வச்சோன்னு அப்படின்னு சொன்னால் உள்ளே உள்ளது வேகாமல் கரிஞ்சிருங்க. அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே மாற்றி போட்டுடலாங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. நம்ம கடையில் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா ஆயில் கடையில் பொரிச்ச ஆயிலே பொரிப்பாங்க. நம்ம வீட்டில் இப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால பசங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அப்படியே செகண்ட் பேட்சும் அதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் கிளம்பும்போது குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணுவோம். அப்போ ட்ரெஸ் பண்ணும்போது பீரோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளம்பும்போது நம்மளுக்கு போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆகிருக்கு? பீரோ ஃபுல்லான துணி இருக்கும், சாரீஸு சுடி எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம எங்கேயாச்சும் கிளம்பும்போது ட்ரெஸ்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு எப்போவுமே அப்படி தான் அடிக்கடி ஃபீல் ஆகும். ஆனால் பசங்களுக்கெலாம் அப்படி கிடையாது. மொத்தமே 4 பேண்ட்டு தான் வச்சுருப்பாங்க. எண்ணி பார்த்தா ஒரு 10 ஷர்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் டக்குன்னு எடுத்து போட்டுட்டு சூப்பராக கிளம்பிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஒரு அரை மணி நேரமாக ட்ரெஸ் தேடிக்கிட்டே இருப்போம். எந்த ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்ஸில் நல்லா போட்டு அப்ளை பண்ணி அப்படி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மொத்தமே 8 தான் இருந்ததுனால நான் 4 நாளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரிய பசங்க பெரியவங்களும் கூட சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தாங்க எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. நம்மளோட டேஸ்டான அடிபொலியான எக் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. சாஸ் கூட வச்சு பரிமாறுங்க, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அள்ளும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அள்ளி சாப்பிடணும் போல் இருக்கா? நான் இன்றைக்கி இந்த ரெசிபி கூட சைடிஷாக ஒரு கருப்பட்டி காஃபி போட்டுக்கிட்டேங்க. கருப்பட்டி காஃபி கூட சுக்கு ஆட் பண்ணி நிறைய சுக்கு தட்டி போட்டு சாப்பிட்டேங்க. சுக்கு தட்டி போட்டு கருப்பட்டி காஃபி போட்டு இந்த சாஸும் எக் லாலிபப்பும் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் அடிக்கடி நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபிங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.